குட் மார்னிங் லீடர்ஸ். நான் எதுக்கு இந்த கராத்தே பற்றியும் ஹெர்பல் லைஃப் பற்றியும் மாற்றி மாற்றி ஆடு போட்டுட்ருக்க காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து என் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணி ஸ்டெமினா இல்லாமல் தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் நிறைய பேர் லைஃப்பில் அப்படி ஒரு கேஷுவல் அவங்களுடைய ட்ரீமை சக்ஸஸ் பண்ண முடியாமல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதோட ரீசன் என்னென்னா, ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை, ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது ரெண்டு தான். ஸோ நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி நம்மளோட ஸ்டெமினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை கரெக்டாக அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நினைக்கிறது நடக்கும். அது மெயின். ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன். இப்போது உள்ளுறுப்புகளும் நல்லா இருக்கணும், அதுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ணணும். வெளி உறுப்புகள் நல்ல மசில் ஸ்ட்ரென்த்தோடு நல்லா இருக்கணும், அதுக்கு கராத்தே சப்போர்ட் பண்ணணும். இதுக்காக தான் நான் மாற்றி மாற்றி ரெண்டுத்தையும் போட்டுட்ருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன வயசுலேயே அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணி ஹெல்த்தியாக நல்ல ஃபுட் எடுத்து ஹாப்பியஸ்ட் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.